எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் ஸ்ரீனிகா. வயசு 37 ஆகுது. இவங்க கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கலாம். இப்போ ஒரு நல்ல வசதியில் பின்வந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தேவர்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மெசேஜ் அவன் பார்த்துட்டு வராங்களாம். இவங்க குடும்ப வார்த்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு லாங்குவேஜஸ் மேலே ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. அதனால் லாங்குவேஜஸ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க காலேஜ் படித்து முடிக்கும்போது இவங்க மொத்தமாக ஒரு 9 லாங்குவேஜஸ் பேசவும் எழுதவும் கற்றுக்கிட்டதா சொல்கிறாங்க. அப்புறம் ஜாப்க்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கற்றுக்கிட்ட லாங்குவேஜ் வச்சு இன்கம் பண்ண முடியுமா சர்ச் பண்ணும்போது தான் ஆன்லைன் லாங்குவேஜ் டியூட்டரிங் வெப்சைட் தெரிஞ்சு அதை வச்சு இன்கம் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சதால இவங்க ஜூமில் லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதில் இருந்து இவங்களுக்கு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா கிட்ட 15 டூர் பஸ்ஸஸ் இருக்குது. அதை ரெண்ட் விட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஒரு அக்கா தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பிஸ்னஸுக்கு அண்ணன் சப்போர்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்க அக்கா மேரேஜ் ஆகி வேறு ஊரில் இருக்காங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் ஆன சில வருஷத்துலேயே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி தவறிட்டதாக சொல்கிறாங்க. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வரதா சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வரன் பார்க்கறதா சொல்கிறாங்க. இவங்க நம்மகிட்ட பதிவு பண்ண மாதிரி இன்னும் சில மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரம் சொல்லுங்கம்மா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனைவியை சமமாக நடத்தணும்னு சொல்கிறாங்க. மனைவி கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. டாமினேட் பண்ணாமல் நடத்தணும்னு சொல்கிறாங்கம்மா. நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையே வந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு எதுவும் பார்க்கலாம்னு பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க கடந்த வாழ்க்கையை பற்றி எப்போவும் பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. இவங்களை எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு திறமையும் நல்ல குணமும் சேர்ந்த ஒரு பெண் வரணும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.